வணக்கம் ராஜேஸ்வரி. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் வேலூர், காட்பாடி, கேவிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மழைக்கு முன்பு பார்த்தோம்னால் அதிகமான காற்றானது வீசிக் கொண்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 மணி முதலே வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அந்த 4 மணிக்கு பிறகுதான் பார்த்தோம்னால் மழையின் தாக்கமானது அதிகரித்து காணப்பட்டன. சுமார் அதாவது அந்த மழையானது வேலூர் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்தோம்னால் இந்த மழையின் காரணமாக, அதாவது காற்று அதிகமாக வீசியதின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மரமானது வேருடன் சாய்ந்தன. இந்த மரம் சாய்ந்ததின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அந்த மரம் சாய்ந்ததின் காரணமாக அந்த மரத்தில் சிக்கி நசுங்கி சேதமடைந்தன. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மின் கம்பமும் ஒரு கம்பமானது கீழே சார்ந்திருக்கின்றன. மேலும் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் பார்த்தோம்னால் இந்த மழையின் காரணமாக தண்ணீரில் முழுமையாக மூழ்கியுள்ளன. அந்த சித்தூர் பேருந்து நிலையம் அருகாமையில் நிற்க வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் அனைத்துமே தண்ணீரில் முழுமையாகவே மூழ்கி இருக்கின்றன. இந்த திடீர் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில், அதாவது சாலை ஓரங்கள் மற்றும் சாலைகளில் அதிக மழை நீரானது அதிகரித்து தேங்கி இருக்கின்றன. இந்த சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவர்கள் வாகனங்கள் இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த பாதாள சாக்கடை திட்டப்பணியானது துவக்கப்பட்டு அது முழுமையாக நிறைவடையாமல் ஆங்காங்கே பாதியில் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிகளில் இந்த மழைநீரானது முழுமையாக சூழ்ந்து அந்த பகுதியும் பார்த்தோம்னால் அதிக அளவு தண்ணீர் இருப்பதால் அந்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத ஒரு நிலை தான் தற்போது இருக்கின்றன. குறிப்பாக இந்த மழையானது தொடர்ந்து தற்போது வரைக்கும் மிதமாக பெய்து கொண்டிருக்கின்றன. இந்த மழையின் காரணமாக தற்போது வேலூர் மாவட்டத்தில் முக்கிய சாலைகள் அனைத்துமே பார்த்தோம்னால் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றது. இந்த மழையின் தாக்கமானது தொடர்ந்து அதிகரித்தால் அதாவது தாழ்வான பகுதிகளில் தண்ணீரானது முழுமையாக சூழ்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் சில பகுதிகளில் கோவில்கள் மற்றும் வீடுகளில் தண்ணீரானது உள்ளே புகுந்திருக்கின்றன. இந்த மழையில் பொதுமக்கள் தற்காத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு மணி நேரம் இடைவிடாத மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது ஆங்காங்கே தேங்கி இருக்கின்றன. இந்த மழையின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் மிதமான மழை தொடர்ந்து பெய்து கொண்டே தான் இருக்கிறது ராஜேஸ்வரி.